ஏங்க எதுக்குங்க இது போடுறதுக்கு எதுக்குங்க நீங்க இவ்வளவு அழுக்குறீங்க? கையில காதெல்லாம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு என்ன இது நகை கடைக்கு இது பண்ற மாதிரி என்ன? நியூலி மேரிட் கப்பிள்ல அதனால நம்ம வந்து இந்த இதெல்லாம் போடணும். இதெல்லாம் அவங்க எங்க வீட்ல இல்ல செஞ்சிருக்காங்கன்னா அதை போட்டுக்கிட்டு வெளியே கூச்சமா இருக்கு எனக்கு. வரதட்சணையா கொடுத்திருக்காங்கல்ல. வரதட்சணை பத்தியே பேசக்கூடாது. நான் கேட்கவே நீங்களா போடுறேன்னு மாப்பிள்ளைக்கு போடுறேன்னு போட்டுட்டு என்ன வந்து போடுறதுன்னா வருத்தப்படுவாங்க. சும்மா அப்படி கையை நீட்டி இப்படி ஆட்டு இப்படி ஆட்டுறதுக்கு என்ன போட்டிருக்கேன்னு காமிக்கிறீங்க எல்லாருக்கும். அவர் கூப்பிடுங்க அப்படி வாங்க போங்க இப்படி போங்கன்னு சொல்லவா? சரி நான் இவ்வளவு போட்டுட்டு இருக்கேன். நேத்தா நீ இவ்வளவு பெருசுலாம் போட்டிருந்தே பொட்ட பொட்டையா எங்க அதெல்லாம்? செட்டுங்க வாடகைக்கு எடுத்தது. செட்டா வாடகைக்கு எடுத்ததா? கவரிங்கா தங்கம் நினைச்சீங்களா? இல்ல அப்ப தங்கம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நகை வேணுமா? ஏங்க இவ்வளவு நான் கேக்குறேன். ஃபோன் பண்ணி வரதட்சணை கொடுங்க. அம்மா தாயே போ அந்த பக்கம் போ. எம்மாடி என்னங்க நக்கடு 2 நிமிஷத்துல ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்களே வார்த்தையவே. கேட்கல நகையில கேட்கறேன்றாங்க. போயிட்டு வர்றேன்ப்பா. அம்மா ஹீரோ ஹீரோ எதுக்கு எனக்கு புரியல. சரி விடுங்க. அப்பா பொண்ணுன்னா அப்புறம் பிரியும் போது ஒரு வார்த்தை இருக்கத்தான் செய்யும். கைக்குள்ளே இருந்த புள்ள. சரி கல்யாணம் ஆகி வயசாயிடுச்சு. அப்புறம் போய் கல்யாணம் கொடுத்தாவும். ஓகே சரி உங்களுக்கு பாத்துக்கங்க. எல்லாம் பாத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டார்ச்சர் பண்ணிடாதீங்க. சரி முகத்தை பார்த்தா லைட்டா பயமாரி தண்ணிய போட்டு வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. வரங்க வண்டி வேண்டாம். வண்டி வெயிட் பண்ணுது. என்ன இப்ப போட்டுக்கிட்டு என்ன அழுதுகிட்டே என்ன என்னப்பா தம்பி கல்யாணம் பண்ணி ஒரு மறுவீடு அனுப்பிடுறீங்க. இங்க பாருங்க. வெயிட் ஹலோ ஆமா மாமா இங்க பாருங்க மாமா. ஆமா என்னங்க பாத்துக்கங்க. நான் வரல. நான் கல்யாணமே பண்ணிக்கல. நான் இந்த வீட்டுல என்னடா கூட்டிட்டு போலாம். பொண்ணு அனுப்புங்கயா. இங்க வா சொல்றேன். மாமா இங்க வாங்க சொல்றேன். என்ன நான் என்ன கேக்குறேன். நானு தெரியாதவன் கட்டி கொடுத்தா பரவாயில்ல. ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். சரி அப்ப விட்டு பிரிஞ்சுதே இல்லைனாலும் பரவாயில்ல. ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு காலேஜ் ஹாஸ்டல் வேலை பார்க்கறது ஹாஸ்டல் எல்லாம் ஹாஸ்டல்ல தெரியாது. புரியல எனக்கு ஒண்ணு. ஏன் பக்கத்து தெரு தான் என் வீடு. அப்பா ஆமா அப்பா பேசுப்பா. தூங்க நைட்டு பூரா சக்கன்னு பாஸ் அவுட் ஆயிட்ட மாதிரி என்னங்க. போங்க ஆமா மச்சா கூட்டிட்டு போங்க. உள்ள போங்க கூட்டிட்டு போங்க சொல்றேன். நம்ம ஒரு நாள் என்ன தேவையில்லாத பேச்சு. நீ வீட்டுக்கு போ. என்ன மாப்பிள்ள ஐயோ இன்னைக்கு நாளைக்கு தான் போகணுமா ஊருக்கு?